யாருமே இல்லாம அனாதையா இருக்கலாம். ஆனா நம்பிக்கை இல்லாம மட்டும் ஒரு நாளும் ஒரு இடத்துல இருக்கவே கூடாது. பகவான் இருக்கான், நல்லது பண்றான், நல்லதுதான் பண்ணுவான். எல்லா நாளும் நம்ம நினைப்போம் சிலதெல்லாம் பயங்கரம், சிலதெல்லாம் நல்லாவே இல்லை, இது நடந்திருக்க வேண்டாம், இது தப்பு, இது சரி. நீங்க எப்படி சொன்னாலும் அதன் மூலமா ஒரு பெரிய பாடத்தை தெய்வம் சொல்லி கொடுத்திருக்கு. அந்த பாடத்தை எடுத்துட்டோம்னா வாழ்க்கை சௌக்கியமா இருக்கும். இந்த சாருகருடைய மனைவி அப்படி நம்பின்னு இருந்தால், அவர் கேத்தா போல ஒரு எண்ணக்கடை வியாபாரி இவர் வீட்டு வாசல்ல வந்து இவரிடத்துல பேசும் பொழுது தான் கொண்டு வந்த கிருஷ்ணன் அங்க வச்சுட்டு போயிட்டார். வேற எங்கேயாவது போகப்படாதா? எத்தனையோ பேர் வீடுகள் இருக்க, இவர் வீட்டுல வந்து ஏன் உக்காரணம்? இவரிடத்துல ஏன் கிருஷ்ணான்னு சொல்லணும்? அவர் ஏன் கோபத்துல கத்தனம்? அவர் கோபத்துல கத்தினது அவருடைய சுபாவம். கிருஷ்ணான்னு சொல்லுங்கன்னு சொன்னது இவருடைய சுபாவம். இதுல மறந்து போனதுதான் கிருஷ்ணலீலா. அவருடைய சுபாவம் நாஸ்திகவாதம், இவருடைய சுபாவம் ஆஸ்திகவாதம். இதுக்கு நடுவில் அவர் தான் கொண்டு வந்த கிருஷ்ணவா வீட்டு திண்ணையில மறந்தாரு. இதுதான் கிருஷ்ணலீலா. மறந்துட்டு போயிட்டால் அதை எடுத்துட்டு அவள் பூஜை பண்ண ஆரம்பிச்சா, பிரார்த்தனை பண்ணா. காலப்போக்கில் சாருகாதாசரும் பக்தராக மாறினார். இது வரைக்கும் தான் நேற்று நம்ம பார்த்தோம். நம்ம டிவி சீரியல்ல மட்டும்தான் பிரேக்லாம் விடுவான்லாம் அர்த்தம் இல்லை. நம்ம பாகவதம் ராமாயணம் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி உத்தமமான இடங்கள்ல ஆச்சரியமா பெரியவர்கள்லாம் ஒரு பிரேக் கொடுக்கிறார்கள். அது பகவானுடைய சங்கல்பம். அந்த மாதிரி அந்த சாருகாதாசர் பக்தியே இல்லாமல் இருந்த ஒருவர், நாஸ்திகவாதம் பேசக்கூடிய ஒருத்தர் பக்தனாம் மாறினார். மனைவியுடைய பிரார்த்தனை, ஒரு நாளும் பிரார்த்தனை தோத்து போகாது. பிரார்த்தனை சரியா இருந்தெடுத்தனா நிச்சயமா அது பலிதமாகும். இந்த ரெண்டாவது சிந்தனையே வரப்படாது பிரார்த்தனையில. ஒருவேளை நடக்கலைன்னா நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது சில விஷயங்கள்லாம் முடிவு பண்ணிட்டு தான் பிரார்த்தனை பண்ணும். இப்படி பிரார்த்தனை பண்ணுவோம், இப்படி கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக இது, அப்படி பிரார்த்தனை பண்ணுவோம், அதுல கிடைக்கலன்னா அடுத்தது இது. இந்த ஊருக்கு போறதுக்கு ஏதாவது பஸ்ஸை பிடிக்கணும், போயிட்டு இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, அந்த மாதிரி பிரார்த்தனையில் இருந்தால் பிரார்த்தனை பூரணமான பலிதம் தராது. பிரார்த்தனை சரியா இருக்கணும். எப்படின்னா, ஒரு லட்சியத்தை பார்த்து அம்பு விடுறோம் அப்படின்னா அந்த அம்பு சரியா இந்த லட்சியத்தை அடிக்கிறதோன்னு, ஒரு மாம்பழத்தை பார்த்து அடிக்கிறோம்னா அந்த மாம்பழத்தை அதை அறுக்கிறதோன்னு, அந்த மாதிரி பிரார்த்தனை சரியா போகணும். இப்போ உங்களுக்கெல்லாம் புரியும்படியா சொன்னா, யாருக்காவது மொபைல் பேசுறது அப்படின்னா கரெக்டா அந்த நம்பர் 10 நம்பரும் ஒழுங்கா போட்டாதான் நீங்க யாருக்கு போட்டாலும் அவ போன் எடுப்பா. ஒத்த நம்பர் மாறிடுத்துனா கூட அவ போன் எடுக்க மாட்டா. சம்பந்தம் இல்லாம யாரோ பேசி ராங் நம்பர்னு வச்சிடுவா. 10 நம்பர்ல ஒரு நம்பர் மாறினாலே சம்பந்தப்பட்ட ஆள் போன் எடுக்க மாட்டேங்கிற இந்த அல்ப மனுஷா ஒரு 300-400 ரூபாய்க்கு லைஃப் டைம் வேலிடிட்டி ஒரு போனை கொடுத்துடுறா. இதை வச்சுட்டு இதுல ஒத்த நம்பர் மாறினாலே தப்பா கிடைக்கிறது, ஒன்னும் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்கன்னா பிரார்த்தனையும் அந்த மாதிரி தான். அது ஒரு நேர்கோடு கூட மாறவே கூடாது. சரியா போயாச்சுன்னா பிரயோஜனம் ஒழுங்கா உள்ளபடி அப்படியே கிடைக்கும். இந்த நொடிமுள் இருக்குன்னா அது 60 அழகா சுத்தி வந்தா அழகாவே இந்த நிமிஷம் முள் ஒரு இது தானா நகரும். இதுல ஏதான கொஞ்சம் ஏடாகுடம் ஆயிடுத்துனா சரி வராது. அந்த மாதிரி பிரார்த்தனை. இந்த சாருகாதாசருடைய மனைவியுடைய பிரார்த்தனை, அவர் பக்தனா மாறினார். அவர் பக்தனா மாறின சமயத்துல அந்த பெரியவர் வந்தார், கிருஷ்ணன் எடுத்துட்டு போகணும்னு வந்தார். ஆனா அந்த சாருகாதாசருடைய பக்தி, அவருடைய வினயம், அவர் வாழ்க்கையில உண்டாயிருக்கிற மாற்றங்கள் இத்தனையும் பார்த்தார். ரொம்ப அசந்து போயிட்டார். ஆஹா, பரம சந்தோஷம், இந்த பகவான் உங்களிடத்துல வரணும்னு தானே வந்திருக்கா, இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் இவனை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வசுதேவர் ஆச்சரியமா யசோதியுடைய கிரகத்துல நந்தகோபனுடைய பிள்ளையா கிச்சாபையில விட்டாரோ, அதே போல இவர் சாருகாதாசரிடத்துல கிருஷ்ணனை கொடுத்துட்டார். ஆச்சரியமா அவர் வச்சுருந்தார். இப்ப கடையெல்லாம் வியாபாரம் எல்லாம் பெருசாகிறது. ஒவ்வொரு நாளும் பகவானுக்காக வாழறேன், நான் பகவானுக்காக வியாபாரம் பண்றேன், நான் பகவானுக்காக குடும்பத்தை நடத்துறேன், நான் பகவானுக்காக இந்த தொழிலை பண்றேன்னு ஒரு பக்தியோட பண்ணிட்டோம்னா நிஜமாவே அதில் ஆச்சரியமான ஒரு மன நிறைவு உண்டு. செய்யும் தொழிலே தெய்வம்ன்றது பகவான் கிருஷ்ணன் ஆச்சரியமா நந்தகோபருக்கு கோவர்தனகிரிக்கெல்லாம் பூஜை பண்ணணும்னு சொல்ற சமயத்துல சொல்றதாக ஸ்ரீமத் பாகவதத்துல காண கிடைக்கிறது. அதனால நம்ம பண்ணக்கூடிய கர்மாவில பகு ஸ்ரத்தையோட இருக்கணும். இதை நான் பகவானுக்காக பண்றேன், நான் வியாபாரம் பகவானோட பண்றேன், யாரோ ஒரு மனுஷனிடத்துல இல்லை. அவர்களுக்குள்ள இருக்கிற
அந்தர்யாமியான பகவானிடத்துல பண்றேன் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் வந்துடுத்துனா செய்யக்கூடிய தொழில நிஜமாவே ஒரு சாந்தி இருக்கும். நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ஒரு பக்தியும் விஸ்தாரமாகும். இதுதான் ஒரு தொழில ஒரு பிசினஸ் பண்ண வேண்டியதான ரகசியமாக பெரியவா எல்லாம் சொல்றார். உதர போஷணம், வயிற்று பழப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் பண்றோம். இப்ப இந்த சாருகாதாசர் நல்ல பக்தனாயிட்டா, நெத்தியில திலகம் எல்லாம் வச்சுக்க ஆரம்பிச்சாச்சு. உக்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சாச்சு. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஹே ஜனங்களே, ஹே மூட புத்தியே, நீ நிறைய கோவிந்தனை பஜனை பண்ணு, சதா சர்வதா பஜனை பண்ணு. உன் உடம்பு எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் நீ கோவிந்த பஜனையை மட்டும் நிறுத்திடாத, கோவிந்த பஜனைக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழ் அப்படின்னு தான் ஸ்ரீ சங்கரர் அற்புதமா பஜகோவிந்தத்துல சொல்ற. அதனால பஜனை பண்ணியே ஆகணும் எல்லாருமே. அந்த மாதிரி தான் இந்த சாருகாதாசனம் ஆச்சரியமா இப்பொழுதெல்லாம் நிறைய பஜனை பண்றார். சத்ருச்சேதைக மந்திரம், சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம், சம்சாரோத்தார மந்திரம், சமுபசித தமசங்க நிர்யாண மந்திரம், சர்வ ஐஸ்வர்யைக மந்திரம், வியசன புஜக சந்தஷ்ட சந்திரான மந்திரம், ஜிஹ்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம், ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம். சம்சார சாகரத்திலேருந்து காப்பாற்றக்கூடிய மந்திரம் கிருஷ்ண மந்திரம். நம்ம கஷ்டப்படுத்தக்கூடிய விரோதிகளிடத்திலேருந்து நம்மளை ரட்சிக்கக்கூடிய மந்திரம் கிருஷ்ண மந்திரம். ஆச்சரியமா நமக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது கிருஷ்ண மந்திரம். ஜன்மாவை சாபல்யம் பண்ணக்கூடியது கிருஷ்ணான்ற அந்த சப்தம். அதனால ஹே நாக்கே, நீ விடாம எப்பொழுதும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லின்று உனக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னு முகுந்தமாலால குலசேகர ஆழ்வார் சொல்றார். அதே போல இவர் விடாம கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லிண்டே இருக்கார். இப்படியே நல்ல வியாபாரம், நல்ல பணம் வந்தாச்சு. ஆனாலும் ஒரு குச்சேலர் எப்படி தனமெல்லாம் கிடைச்ச பொழுது கூட இந்த பக்தியோட வாழ்ந்தாரோ அதே போல இவரும் அந்த பக்தியில வாழ பழகிட்டார். வாழ்க்கையை சந்தோஷமா வாழறது, நல்லா சாப்பிடுறது, நல்ல வஸ்திரங்கள் உடுத்துறது தப்புன்னு இந்து தர்மம் சொல்லலாம். ஆனா அதுதான் வசதி, அதுதான் வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்கோ. அதெல்லாம் பகவானுடைய பிரசாதமா ஏற்றுக்கொள்ளுங்க. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்ற மாதிரி எல்லாமே கிருஷ்ண பிரசாதம் அப்படின்னு ஏத்துக்கிற ஒரு மனோபாவம் வந்துடுத்துனா பட்டோ தங்கமோ இல்லைன்னா ஏதோன நஷ்டமோ வெயிலோ அவமானமோ எதுவுமே பாதிக்காது. அந்த எதுலையுமே பாதிக்காத ஒரு மனசு வந்துடுத்துனா அது போதும். அந்த மாதிரி இந்த சாருகாதாசர் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார். ஆனா மனசுல பற்றுதல் இல்லாம அப்படியெல்லாம் முடியுமா அப்படின்னா நாமஜபம் பண்ணிட்டே வந்தா தானாகவே மனசுக்கு அந்த பலம் வந்துடும். எல்கேஜி படிக்கிற குழந்தை தானே எம்பிஏ படிக்கிறது. அது எல்கேஜி படிக்க ஆரம்பிச்ச உடனே எம்பிஏ படிச்சு விடுறது இல்லை, இன்ஜினியர் ஆயிடுறது இல்லை, டாக்டர் ஆகிறது இல்லை. காலப்போக்கில் விஷயங்களை படிச்சு படிச்சு பக்குவமான உடனே ஒரு ஸ்திதியில எல்லாத்தையும் கத்துக்கிறதா இல்லையா? அது போல நாமத்தை விடாம ஜபிச்சுட்டே வந்தோம்னா இந்த மனசுக்கு தானாகவே அந்த பக்குவம்ன்றது வந்துடும். அதுதான் நாம ஜபத்துடைய பலம். உங்களுக்கு ஏதானும் நல்ல குணங்கள் வேணும், இல்லாட்டி நல்லது வேணும்னா நீங்க பாட்டுக்கு நாமஜபம் பண்ணிட்டே இருந்தா எந்தெந்த நல்ல குணங்கள் உங்களுக்கு வேணுமோ அது தானாவே உங்களுக்குள்ள வந்துடும். சில கெட்ட குணங்கள் நமக்கே தெரியும், இந்த கெட்ட குணங்கள்லாம் நமக்கு வேண்டாம். ஆனாலும் என்னமோ அடிமைப்பட்டிருக்கோம், அந்த குணங்கள்ல இருந்து மீண்டு வர முடியலை. அந்த மாதிரி சமயத்துல நாமஜபம் பண்ணிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு எந்த குணங்கள் வேண்டாமோ, எது உங்களை படுத்துறதோ, எது உங்களுடைய வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கோ அந்த குணம், அந்த மனசு, அந்த பயம், அந்த பைத்திகாரத்தனம் தானாகவே உங்க மனசை விட்டு வெளியில போகும். சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் ஜாஸ்தியா சொல்றேன் நினைக்க வேண்டாம். ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன், பல பேருடைய வாழ்க்கையில் அனுபவங்களை கொண்டு சொல்றேன். நாமஜபம் விடாம பண்ணிட்டே இருந்தேன்னா எது தேவையோ அது தானா வரும், எது தேவையில்லையோ அது தானா உங்களை விட்டு போகும். எப்படி உடம்பு முடியலன்னு மருந்து சாப்பிட்டா அழகா தேவையில்லாத வியாதி வெளியில போயிட்டு உடம்புக்கு தேவையான ஆரோக்கியம் தானா வருகிறதோ அதே போல ஆத்மாவுக்கு வேண்டியதான நல்லதெல்லாம் தானா வரும். ஆத்மாவுக்கு தேவையில்லாத கெடுதல்கள் எல்லாம், சாக்கடை எல்லாம் தானா வெளியில போயிடும். நீங்க ஒன்றும் கஷ்டப்பட்டு நான் கோபப்படக்கூடாது, நான் இந்த குணத்தை மாத்திக்கணும் அப்படின்னு பிரயத்தனம் பண்ண வேண்டாம். பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணி விடாம நாமஜபம் சொல்லிட்டு இருந்தோம்னா
தானாகவே இந்த மனசு மாறுறத அவரவர்கள் அனுபவபூர்வமா உணரலாம். அனுபவம், பக்தின்றது அனுபவம். இது வெறுமே பேசுறது இல்லை, கேட்கறது இல்லை, படிக்கிறது இல்லை, நினைக்கிறது இல்லை, கற்பனை இல்லை, ஸ்வயம் அனுபவம். இந்த சாருகாதாசர் அந்த மாதிரி வாழ்ந்துருக்கார். அந்த குணங்கள் எல்லாம் தானாவே வந்துடுத்து, ஆச்சரியமா வந்தாச்சு. இப்படியே அனுபவிச்சுருக்கார். பகவானுடைய சந்தோஷத்துல சன்னிதானத்துல நிம்மதியா இருந்துருக்கார். ஒரு நாள் இவர் அப்படியே சந்தைக்கு போயின்னு இருக்கார். போற வழியில ஆச்சரியமா ஒரு பஜன கோஷ்டி, தன்னை மறந்து அவர்கள் பாட்டுக்கு ஆனந்தமா கையை தட்டிண்டு ஆடிண்டு பாடிண்டு பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுண்டு பயின்றிருக்கார்கள். எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமின் சொல்லீர் தன் கடல் வட்டத்து உள்ளீரே. பகவானுடைய நாமத்தை சொல்லி ஆடி பாடாதவர்களால லோகத்துல என்ன பிரயோஜனம் சொல்லுங்கோ அப்படின்னு தான் ஆச்சரியமா சுவாமி நம்மாழ்வார் கேட்கிறார். அந்த மாதிரி அவர்கள் ஆடிண்டும் பாடிண்டும் தன்னை மறந்து பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறார்கள். உடனே இவர் பார்த்தாராக பக்த கோஷ்டி நம்மெல்லாம் பஜனை பண்றான்னு சொல்லி ஆச்சரியமா அவர்கள் திருவடிகளில் விழுந்து சேவிச்சு நமஸ்காரம் பண்ணார். உடனே அவர்களும் இவர்களை பார்த்து கையை கூப்பிண்டு பகவான் நாமத்தை சொன்னார்கள். உடனே அவர்களும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்ல இவரும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு பரஸ்பரம் சொன்னார்கள். இன்னைக்கும் அயோத்தியாலாம் போனோம்னா எல்லாரும் பரஸ்பரம் பார்க்கும்போது ராம் ராம் அப்படின்னு சொல்லிக் கொள்வார்கள். அதே ஆச்சரியமா பிருந்தாவனம் மதுரா பக்கம் போயாச்சுன்னா ராதே ராதே அப்படின்னு. அதே உத்தரப்பிரதேச பக்கம் போயாச்சுன்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, குஜராத் பக்கம்லாம் போயாச்சுன்னா ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த பகவானுடைய நாமத்தை முதல்ல சொல்லிட்டோம்னா பேசுறவாளுக்கும் தொந்தரவில்லை, நம்ம கூட பேசுறவாளுக்கும் தொந்தரவில்லை, நமக்கும் தொந்தரவில்லை, அவளுக்கும் தொந்தரவில்லை. அழகா எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்துவோம். எந்த இடத்துல எந்த வார்த்தைகளை எந்த அழுத்தத்தில் உச்சரிக்கணுமோ அந்த அழுத்தத்தில் அந்த முறையில் உச்சரிப்போம். நான் சொல்றது ரொம்ப ஜாஸ்தி மாதிரி தெரியும், அனுபவிச்சவர்கள்லாம் தானாகவே உணர முடியும். நாம ஜபத்துக்கு அந்த ஒரு பலம் உண்டு, ஒரு பலம் உண்டு. எத்தனையோ பேர் தூங்காம இருப்பார்கள், ஆனா தூக்க மாத்திரை போடணும், தூக்கம் வருதா இல்லையா? அந்த மருந்துக்குன்னு ஒரு பலம் இருக்கா இல்லையா? அவர் சொல்லுவார் ரொம்ப நேரம் தூங்கல, 2 மணி நேரம் தான் தூங்குறேன், ஆனா 2 மணி நேரம் தூங்குறதுக்கு அளவுக்கு அந்த மருந்துக்கு பலம் இருக்கா இல்லையா? அதுக்கே இவ்வளவு பலம் உண்டுன்னா நாம ஜபத்துக்கு அதை காட்டிலும் பலம் அதிகமா உண்டு. நாம ஜபத்துடைய பலத்தை உலகத்துல யாராலையும் உள்ளபடி பூரணமா வர்ணிக்கவே முடியாது. அத்தனை பலமுடைய ஒண்ணு பகவானுடைய நாம ஜபம். அந்த மாதிரி இவரும் அழகா சேவிச்சார். அவர்களும் பகவானுடைய நாமத்தை சொன்னார்கள். இவர் கையெல்லாம் கூப்பிண்டு கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய அந்த பக்தர்களை பார்த்து நீங்கள்லாம் யாரு, எங்க பயின்றிருக்கள் அப்படின்னு கேட்டார். உடனே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த மாதிரி பூரி ஜெகநாத கஷேத்திரம் பயின்றிருக்கோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தன் அண்ணாவோடையும் தங்கையோடும் நிற்கும்படியான ஒரு புனிதமான கடற்கரை கோவிலாச்சே பூரி ஜெகநாத கஷேத்திரம். அந்த ஜெகநாதனை பார்க்கறதுக்காக நாங்கள் எல்லாம் பயின்றிருக்கோம் அப்படின்னு சொன்னோம். உடனே அவருக்கு ரொம்ப குதூகலம். ஆஹா, நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் இந்த க்ஷேத்ராடனம் எல்லாம் அவருக்கு போய் பழக்கம் இல்லை, எந்த கோவிலுக்கும் போனதில்லை, எந்த ஊருக்கும் போனதில்லை, புண்ணியமான நதிகள்லாம் போய் பழக்கம் இல்லை. இப்ப மனைவி சொல்லி சொல்லி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கார். அந்த கிருஷ்ணனுக்கு ஏதோ பூஜையை பண்றார், பகவான் இருக்கார், நம்புறார், நாம ஜபத்தை விடாம சொல்றார். இவ்வளவுதான் அவருடைய பக்தி. இதுக்கு மேல ஒரு க்ஷேத்திரம், அந்த புண்ணியமான தீர்த்தங்களுக்கு போனா நல்லது நடக்கும், பகவானுடைய அனுபவங்கள் அனுபவிக்கலாம், பக்தர்களுடையதான ஸ்நேகிதம் கிடைக்கும், பக்த சங்கம் கிடைக்கும், சத்சங்கம் கிடைக்கும்னு சொல்லி இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு உடனே உள்ளுக்குள்ளேந்து ஒரு ஆசை, தானும் போனா என்ன, தெய்வமே இல்லைன்னு சொன்னவர் இன்னைக்கு தானும் க்ஷேத்ராடனம் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுத்து அவருக்கு. சரி நானும் போகலாமே அப்படின்னு நினைச்சார். உடனே பார்த்தா அழகா நானும் உங்களோட வரலாமா, அவருக்கு தெரியாது தனக்கெல்லாம் அந்த இடங்களுக்கெல்லாம் போகிற தகுதி உண்டா இல்லையா. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு யோசனை உண்டு, தனக்கெல்லாம் போகலாமா கூடாதா, தாலாம் போனா தெய்வம் ஏத்துக்குமா. தெய்வம் எல்லாருக்கும் பொதுவானதுதான், எல்லாருக்கும் நல்லதுதான் பண்றது, நம்முடைய பக்தி தான் அஸ்திவார். அந்த மாதிரி அவர் கேட்டார், நானும் வரலாமா. உடனே அவன் அப்படி பார்த்தா ஒருத்தர் பார்த்துட்டா, வரத்துக்கு என்ன, பகவானுடைய கோவில் தானே, யார் வேணா வரலாமே. உடனே இல்லைன்னா அப்படியே இந்த சின்ன குழந்தைகள்லாம் உண்மையை சொல்லுவேன். அந்த மாதிரி நான் ஒரு காலம் வரைக்கும் நாஸ்திகனா இருந்தேன். இப்ப சில வருஷமா தான் என் மனைவி சொல்லி 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 இப்ப நான் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன், பகவான் இருக்கான்னு நம்புறேன். எனக்கு பெருசா பகவானுடைய தரிசனம்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பூஜை புனஸ்காரம், இந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம், கோவில்ல போனா என்ன பண்ணணும், எப்படி பிரதட்சணை வைக்கணும், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. உடனே அவ சிரிச்சா. ஒரு குழந்தைக்கு அம்மாவிடத்துல எப்படி பழகணும்னு தெரிஞ்சா பழகிறது. ஒரு குழந்தை பாட்டுக்கு பசி வந்தா அழும்,
அதுக்கு அழகா தவளை வந்துருந்தா நேரம் தவழ்ந்து போக ஆய் போயின்ற சமயத்து அம்மாட்ட தவழ்ந்து போய் மடி மேல போய் உட்காரும். அம்மா மடி மேல உட்காந்துட்டே மூத்திரம் போகும். அம்மா மடி மேல விடலாம் போகலாமா, நம்ம அம்மா நமக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா, நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அது எல்லாம் தெரிஞ்ச ஒண்ணு நடந்துக்கிறது கிடையாது. அது எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய எல்லா விதமான விஷயத்தையும் மறந்துட்டு அம்மா மேல இருக்கிற உரிமையில எல்லா விதமான காரியங்களும் அனுபவிக்கிறதோ அதுபோல பகவான் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். பகவான் கருணாசாகரன்னு நம்பிக்கை இருந்தா போதும், அதுக்கு மேல வேற எதுவும் பெருசில்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்தர்கள் சொன்னான். இதை கேட்ட உடனே அவருக்கு கண்கள்ல ஆனந்த பாஷம், மயிர்கால்கள் குத்திண்டு நிற்கிறது. பூரி ஜெகநாதன் எப்படி இருப்பான்னு கூட அவருக்கு தெரியாது. உடனே பார்த்தார், தன் கடைக்கார பையனை கூப்பிட்டாரு, பயல அம்மாவிடத்துல சொல்லு நான் பூரி ஜெகநாதன் போறேன், போயிட்டு வரேன்னு சொல்லிடு. அதாவது வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வர போயிட்டு போறான்னு பயம். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு அவசரம் வந்துடுது. இந்த பக்தியில அவசரம். ஏன்னா மின்னின் இலையில மண்ணுயிர் ஆக்கைகள், மழை காலத்துல தோன்ற மின்னல் மாதிரி அன்னைக்கு எவ்வளவு பக்தி பண்ணி எவ்வளவு பகவத் அனுபவங்களை சம்பாதிக்கிறதோ அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வியாபாரத்தை என்ன சம்பாதிச்சோம், எவ்வளவு இதுவும் ஆச்சு, மனுஷால எத்தனை பேர் சம்பாதிச்சோம், இதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அன்னைக்கு பக்தி பூர்வமான அனுபவங்களை எத்தனை சம்பாதிச்சோம். காத்தலை எழுந்து பல்லு தேக்க ஆரம்பிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் தூக்கத்திலையும் எத்தனை விதமான அனுபவங்கள் அனுபவிச்சோம். இது ஒண்ணுதான் கணக்கு, இது ஒண்ணுதான். ஆனா மத்த எல்லாத்தையும் கணக்கு பண்றோம், இதை யோசனை கூட பண்றதே கிடையாது. இவர் பார்த்தார், அதனால அவசரமா அம்மாவிடத்துல போய் சொல்லிடுறா, பயல நான் பூரி ஜெகநாதன் பக்தர்களோட போறேன். உடனே அவனை ஆச்சரியமா பார்த்தா, ஊர்ல இருக்கவாள்லாம் கிண்டல் பண்ணா, முன்னாடி கடவுளே இல்லைன்னா இப்ப ஓவரா கடவுள் 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 அலையிறார். இதெல்லாம் ஒரு நிதானமே இல்லை, இதெல்லாம் நல்லதில்லை. உலகம் அப்படி இருந்தாலும் சொல்லும், இப்படி இருந்தாலும் சொல்லும். உலகத்துக்கு வேற வேலை கிடையாது, எதையானும் சொல்லி தொலைக்கணும். வெட்டியா சாப்பிட்டுட்டு சும்மா தண்டதி உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு அடுத்தவர்கள் தலையை உருட்டுறது போல சுகமான காரியம் எதுவும் கிடையாது. அவ தலையை உருட்டுறதுக்கு யமதர்மராஜன் ஒருத்தன் பின்னாடியே அலையிறான்ற புத்தி இல்லை, யோசனை இல்லை, அவ்வளவுதான். என்னமோ வாயில் வாய் இருக்கு, வாக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, என்ன வேணா பேசலாம், இது யார் கேட்க போறான்னு வதந்தி பேசிட்டு இருந்தான்னா பின்னாடியிலேருந்து ஒரு யமதர்மராஜா பார்த்துட்டு பிடவில உட்கார்ந்து இருக்கா. சங்கரர் சொல்லும் பொழுது பிடவில உட்கார்ந்து இருக்கா, எப்ப ஒரு தட்டு தட்டி அழிச்சுட்டு போவான்னு அவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்றார். கவனிக்கவே இல்லைனாலும் அவர் கவனிச்சுட்டு தான் இருப்பார். அந்த மாதிரி எல்லாரும் விதவிதமா சொன்னா அவருக்கு அதெல்லாம் கவலை இல்லை. அழகா பக்தர்களோட கிளம்பியாச்சு. இப்ப நல்ல பணக்காரர், ஆனாலும் அந்த பக்தர்களோட அவர் பாடுங்க ஆடிண்டும் பாடிண்டும் குதிச்சுண்டும் ஓடுறார். அவெல்லாம் சொல்ற, இவர் மற்றவாள்லாம் பொறுமையா நடந்தா, இவர் வேக வேகமா நடக்கிறார். மற்றவாள்லாம் சொன்ன, இவ்வளவு வேகமாலாம் போனா நடந்து போக முடியாது, அதுக்குள்ள உடம்பு களைச்சு போயிடும், அதில் கொஞ்சம் பொறுமையா போகலாம். அவர் சொன்னார், நீங்க எத்தனை தடவைமா ஜெகநாதத்துக்கு போயிட்டு இருக்கீள்? அவ சொன்னா, வருஷம் அப்பப்போ நினைச்ச போதெல்லாம் போயிடும். அவர் சொன்னார், இப்பதான் முதல் தடவை நான் போறேன். என் வாழ்க்கையில எனக்கு இது வரைக்கும் அந்த ஆசையே வந்ததில்லை, இப்பதான் எனக்கு அந்த ஒரு ஆசை வந்திருக்கு, அதனால சீக்கிரம் போய் பார்த்துடணும். இந்த குழந்தைகள்லாம் ஸ்கூல் லீவு விட்டாச்சுன்னா ஓடி வருமே குதூகலமா, அந்த மாதிரி அனுபவிக்காத ஒரு ஜெகநாதன். அவனை பார்க்கணும்னு அந்த குழந்தை மாதிரி ஒரு துள்ளல், ஆடுறார் பாடுறார் குதிக்கிறார். அவர் பாட்டுக்கு அப்பப்போ உட்காந்துக்கிறவாள்லாம் சாப்பிடும்போது கூட பக்கத்தில் இருக்கிறவர் தச்சார், இந்த ஜெகநாதன் யாரு, அவர் எப்படி இருப்பார், அவர் ரூபம் என்ன சொல்லுங்க. உடனே அவர் சொல்ல, அது கிருஷ்ணன். அப்படியா, நம்ம கிச்சாவைதான், அது ஜெகநாதன் யாரு கூட ஏற்பாடு கிளம்பிட்டு இருக்க, நம்ம கிச்சாவைதான். ஆமா, அங்க யாரோட இருக்கான். உடனே அவ கேட்ட, நீ உங்களுக்கு ஜெகநாத பத்தி ஒண்ணுமே தெரியாதா? இது வரைக்கும் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை, அதனால தெரிஞ்சுக்கல, குத்தம் என்னுடையதுதான், இப்ப சொல்லுங்கன்னு சொல்ல அவ அழகா கூட பலராமன் இருக்கார், அந்த பக்கம் சுபத்ரா தேவி உண்டு. அந்த பகவான் ஜம்மனு ரெண்டு கை அப்படி வச்சு அனுகிரகம் பண்ணுவான், பெரிய பெரிய கண்ணு, நல்ல தீர்க்கமான ஒரு மூக்கு. உலகத்துல ரொம்ப விசேஷமான ஒரு ரத யாத்திரைன்னா இந்த பூரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரை தான். இன்றைய காலகட்டத்தில் கூட பார்த்தோம்னா ரத யாத்திரம் பொழுது இன்னைக்கு இந்த ராஜவம்சம் இருக்கு, ஆனா ராஜாங்கம் அவளுக்கு இல்லை. அப்ப கூட பூரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரைன்னா அந்த ரத வீதியில அந்த ராஜவம்சத்தை சேர்ந்த ராஜன் தங்க தொடப்பம் கொண்டு அந்த தெருவை பெருக்கினா அப்புறமா தான் ஜெகநாதன் கிளம்புவார். இன்னி வரைக்கும் இந்த சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. ராஜவம்சத்தில் இருக்கவன் அந்த வீதியை பெருக்கணும். ராஜாதிராஜனா இருந்தாலும் பகவானுக்கு அவர்கள் தொண்டர்கள் தான், தாசானுதாசர்கள் தான், சேவகர்கள் தான், அடிமைகள் தான், கொத்தடிமைகள் தான், குற்றேவள் தான், சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரி அழகா அவர்கள் ஜெகநாத வைபவம் எல்லாம் சொன்னார்கள். அப்படியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆடினார் பாடினார். இப்படி ஏன் நடந்து போயின்னு இருக்கா, அவர்களோட எங்கேயோ படுத்துக்கிறா, ஏதோ சாப்பாடை கொடுக்குறா, சாப்பிட்றா.
சமயத்தை ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறார். நான் கூட ஜெகநாதம் போறேன், நான் கூட பகவானை பார்க்க போறேன், எனக்கு கூட இப்படி ஒரு பாக்கியமா. இப்படி போகும்பொழுதுதான் அவர் மனைவி முன்னாடி சொன்னது, தனக்கு அந்த கிருஷ்ணன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தது, அந்த கிருஷ்ணனை முதல்ல கையில வச்சுட்டது, தலையை சுமந்துன்னு போனது, இதெல்லாம் நினைச்சு தானே சிரிக்கிறார். இதெல்லாம் கனவா, சத்தியமா, நிஜமா? இப்படி எல்லாம் கூட தெய்வம் அனுகிரகம் பண்றது, நமக்கெல்லாம் கூட இப்படி அனுகிரகம் உண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆடி பாடி குதிச்சுண்டு ஜோரா ஜெகநாத க்ஷேத்திரம் போறோம். இவர் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறார். உடம்பு திடீர்னு ரொம்ப பலவீனமாயிடுத்து. ஒரு ஸ்திதியில உடம்பு ரொம்பவே அவருக்கு ஜுரம் வந்துடுத்து, முடியவே இல்லை. உடனே பக்தர்கள்லாம் சொன்னோம், அதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், கொஞ்சம் நிதானமா போனா உடம்பு ஒரே ஸ்திதியில இருக்கும். மனசுக்கு எவ்வளவுதான் பலம் இருந்தாலும் உடம்புக்கு இவ்வளவுதானே பலம் இருக்கு. அதனால இந்த உடம்புக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அவ்வளவுதான் நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னார்கள். இவருக்கு அதெல்லாம் தெரியல. அப்ப ஒரு ஸ்திதியில் அவர்களுக்கு கஷ்டமாக போயிடுத்து. இவருக்கு உடம்பு முடியாதனால அவர்களுடைய யாத்திரையும் தடபடுறது. உடனே இவர் சொன்னார், எனக்காக உங்க யாத்திரை தடபட வேண்டாம், இங்கேருந்து எத்தனை தூரம் பூரி ஜெகநாத க்ஷேத்திரம் அப்படின்னு கேட்டான். அவ சொன்னா, இன்னும் சில கிராமங்கள் கடந்து போகணும். அப்படியா, சரி, நான் யாரையாவது விசாரிச்சுட்டு வந்து சேர்ந்துடுறேன், நீங்க பாட்டுக்கு உங்க பிரயாணத்தை தொடருங்க, நீங்க போய் பகவானை பாருங்கோ, சாருகாதாசன் ஒருத்தன் வந்துட்டு இருக்கேன்னு மட்டும் ஜெகநாதனிடத்துல ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்துடுத்து. அவர்கள் போய் சொன்னா ஜெகநாதன் கேட்பான். அந்த நம்பிக்கை அதுதான் அழகே, பக்திக்கு அழகே அந்த நம்பிக்கை தான். உடனே ஆச்சரியமா அவர்களும் பார்த்தா, இல்லை நாங்க இருக்கோம், இல்லை வேண்டாம், இல்லை யாரா அவங்கள பார்த்துக்க வேண்டாமா, கூட சகாயம் வேண்டாமா? அவர் சிரிச்சார். பக்தியே இல்லாதவனை பக்தனா மாத்தின ஜெகநாதன் இப்பவும் இந்த சரீரத்தை காப்பாற்றுவான். பக்தியே இல்லாத பொழுதே அந்த பிரபு என்னை காப்பாத்தினான், இப்ப அவன் நாமத்தை சொல்றேன், அவனை திருடமா நம்புறேன், அதனால நிச்சயமா காப்பாத்த, எனக்கு கவலையே கிடையாது, நீங்க தைரியமா போயிட்டு வாங்குட்டார். உடனே அவர்களும் சந்தோஷமா சரி பகவான் மேல பொறுப்பை ஒப்படைச்சுட்டு ஆனந்தமா கிளம்பி போனார்கள். இவர் ஒரு சத்திரத்து வாசல்ல ஒரு வீடு மாதிரி இருக்கும், சத்திரம் மாதிரி இருக்கு, அந்த இடத்துல ஒரு திண்ணையில இப்படி ஏறி இப்படி படுத்துட்டார். உடம்பெல்லாம் நடுங்கிறது, நல்ல குளிர், ஜரம் தகிக்கிறது, யாரும் இல்லை சகாயம். ஆனாலும் பகவான் இருக்கா. அநாதநாதா தீன பந்தோ ராதே கோவிந்தா, பகவான் இருக்கா. என்ன வேணா நடக்கட்டும், யாருமே இல்லைன்னாலும் அது அவன் இருக்கணும். அவன் தலையெழுத்து, அவன் தலையெழுத்து. கணவனால எப்பொழுதும் இருக்க முடியாது, ஆபீஸ் போகணும், பணம் சம்பாதிக்கணும். குழந்தைகளால எல்லா சமயத்திலையும் கூட இருக்க முடியாது, அவாவா படிக்கணும், அவாவா வாழ்க்கை இருக்கு. எல்லா சமயத்திலையும் அம்மா அப்பா கூட இருக்க முடியாது. தெய்வத்துக்கு தலையெழுத்து, வேற வேலை கிடையாது, நம்ம கூட இருக்கணும். சத்தியம் அதான். நான் சொல்றது கஷ்டமா இருக்கும், ஆனால் சத்தியம் அதுதான். தெய்வத்துக்கு நம்மளை ரட்சிக்கிறத தவிர வேற வேலை கிடையாது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் ஒரு வேலையே கிடையாது. ஒரு கை குழந்தைக்காரி இருக்கான்னா, எனக்கு துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், இது பெருசாக சொல்ல மாட்டான். குழந்தை தூங்கிட்டு இருக்கு, எழுப்பணும், பால் கொடுக்கணும், அதுக்கு ட்ரெஸ் பண்ணணும், நேரமாக எடுத்து தூங்க வைக்கணும், இதுதான் பிராதானியம். அந்த மாதிரி பகவானுக்கு நம்மளை ரட்சிக்கிறது தான் முதல் கடமை. அவனுக்கு வேற வேலையே கிடையாது. மற்ற வேலைகள் 1008 வேலைகள். ஏன்னா நமக்கெல்லாம் வேலை பண்ணாமல் ஒரு நாள் இருந்தவனா பைத்தியம் பிடிச்சிடும், எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். வேலை இல்லாமல் யாராவது வெட்டியா இருக்கான், சும்மா இருக்கானாலே போச்சு, அவனுக்கும் கஷ்டம், லோகத்துக்கும் கஷ்டம். கடைசி மூச்சடங்கிற வரைக்கும் காரியம் பண்ணித்தான் ஆகணும். அப்ப எத்தனையோ பேர் இப்படி தியானத்தில் உட்கார்ந்து இருக்காள், அவளால் என்ன பிரயோஜனம்? தியானம்னு ஒரு பிரயோஜனம் இருக்கு அவளால். உலகத்துக்கு நல்லதுக்காக அவர்கள் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இவர் பார்த்தார், கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு பகவானுடைய நாமத்தை விடாம சொல்லிட்டு இருந்தார். சந்தியா காலம் ஆயிடுத்து, அவர் இப்படி படுத்துட்டு இருக்கார். அப்ப அழகா அந்த சமயத்துல அந்த வீட்டு வாசல்ல ஒரு வண்டி நின்று இப்படி படுத்துட்டு இருக்கார். அந்த வண்டியிலேருந்து அழகான ஒரு பெண்மணி இறங்கினார். பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கா, நல்ல வசத்தியான வஸ்திரங்கள், ஆடை ஆபரணங்கள் எல்லாம் பூஷணம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவள் முகத்தை பார்த்தா அவ்வளவு தூரம் பிரசன்னமா இல்லை. இவர் பார்த்தார், அப்படியே சரி யாரோ அப்படி சொல்லி அவர் பாடு கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு இருந்தார். மனசுல பெரிய விகாரம் இல்லை. இவர் நல்ல காம்பீரியம் உடையவர், சரீரத்துக்கு நல்ல பலம் உண்டு. பார்க்கும் பொழுதே மனசை மயக்கிற ஒரு அழகு சாருகாதாசருக்கு. ஏற்கனவே நல்ல பலசாலி, இப்ப பக்தியும் கூட சேர்ந்து கொடுத்தா ஜம்முன்னு இருப்ப. நிஜமாவே பார்க்கணும். இந்த சங்கரர், சுவாமி ராமானுஜர், சுவாமி ராகவேந்திரர், இவெல்லாம் பாருங்களேன், அந்த முகத்தை இந்த சித்திரத்தை பார்க்கும் பொழுது என்ன ஒரு காம்பீரியம், அப்படியே மனசை கொள்ளை அடிக்கிற மாதிரி இருப்பா. ஆச்சரியமா. மீரா, ஆண்டாள், எத்தனையோ பேர் சொல்லிட்டு போகலாம். துக்காராம், நாமதேவர்,
இத்தனை பேருக்கு அந்த காம்பீரியம், இந்த சிம்ம கதி, கஜ கதி, ரிஷப கதி. ஏன்னா பகவானுடைய குழந்தை இல்லையா, சிங்கத்தோட குட்டி, அது சிங்க குட்டிகளாச்சு, அசந்து போகாது, நாய்க்குட்டி மாதிரி பொறுமையானு இருக்காது, அப்படி ஜம்முன்னு இருக்கு. மாரிமலை முழஞ்சில் மன்னி குடந்துறங்கும் சீரிய சிங்கமாத்தான் இருக்கும். அந்த மாதிரி இவர் இருக்கார். இவள் பார்த்தா அசந்து போயிட்டா. உடனே ஒரு பாட்டுக்கு அழகா படி ஏறினா, படி ஏறினவள் திரும்பியும் அவன் வீட்டு வாசல்ல இவர் படுத்துட்டு இருக்கார், அவருக்கு தெரியல. உடனே அழகா கதவை திறந்தா உள்ள கொண்டு போய் சாமான்கள் எல்லாம் வச்சா. நிறைய பேர் இந்த ஸ்திரீ அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ குச்சு குச்சு குச்சுன்னு பேசிண்டார்கள். இவர் திரும்பியும் அப்படி படியிலேருந்து இறங்கி வந்தா, தின்ன பக்கத்துல வந்து நின்னா. உடனே அவர் எழுந்தார். உடனே அவர் கேட்டா, நீங்க யாரு, எங்க வீடு திண்ணையில படுத்துட்டு இருக்கேளு? உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் பூரி ஜெகநாதம் பயின்று இருக்கேன், பக்தர்களோட தான் வந்தேன், நடுவில் கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால கொஞ்ச நேரம் திண்ணையில படுத்துட்டு இருந்தேன், உங்களை கேட்காம படுத்ததுக்காக மன்னிக்கணும். நான் இங்கே படுத்துக்கலான்னா ஒரே ஒரு ராத்திரி மட்டும் இந்த ஓரத்தை திண்ணையில படுத்தேன், நாளைக்கு காத்தால உடம்பு சரியாயிடும், போயிடுறேன். அப்படி உங்களுக்கு அதில் சம்மதம் இல்லை, விருப்பம் இல்லைன்னா எழுந்து எங்கேயா அது ஒரு மரத்தில் வேற எங்கேயா போய் படுத்துக்கிறேம்மா அப்படின்னாரு. உடனே அவர் பார்த்தா, இல்லை இல்லை யாரு என்னன்னு விசாரிச்சேன், ஏன்னா இந்த ஊருக்கார மாதிரி இல்லையே, அதனால விசாரிக்கணுமே, அதனால விசாரிச்சேன் அப்படின்னு. உடனே அவரும் சரி நீங்க படுத்துக்கலாம் திண்ணையில அப்படின்னு விட்டார். உடனே அவரும் படுத்து விட்டார். உள்ள போனாள். திரும்பி கொஞ்ச நேரத்துல வந்தா. இப்படி திண்ணையில படுக்கிறத விட கிரகத்துக்குள்ள வந்து படுத்துக்கிறார். உங்களை மாதிரி பக்தர்கள்லாம் எங்க கிரகத்துக்கு வந்தா ரொம்ப சந்தோஷம், பொன்னடி சார்த்தினார், நிஜமாவே எங்களுடைய பாவம் எல்லாம் நாசமாகும். உங்களை மாதிரி உத்தமர்கள் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். எங்களை போன்ற சம்சாரிகளுக்கெல்லாம் வேற ஒன்றும் பெருசா தெரியாது. உங்க பக்தாளுடைய அனுகிரகம், உங்களுடைய கிருபா கடாட்சம் பட்டதுன்னா நல்லா இருக்கும் அப்படி எல்லாம் அழகா பேசினான். உடனே இவரும் சரி பார்த்தார். இல்லம்மா வேண்டாம் பரவாயில்ல இங்கேயே படுத்துக்கலாம். அவ சொன்னா, இல்ல இல்ல உள்ளுக்குள்ள கனவு இருக்கிறதால தைரியமா நீங்க உள்ள வந்து படுத்துக்கலாம், ஒரு சிரமம் இல்லை அப்படின்னா. உடனே இவரும் சரி இதுவும் ஜெகநாதன் இஷ்டம். அவனே ஒரு திணையில படுக்க வச்சா, அவனே உள்ள கூப்பிடார். சரி போகலாம், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உள்ள போனார். அழகா உள்ள போனா ஒரு இடத்துல படுத்துக்க சொன்னார், கட்டில் மாதிரி ஓரத்தை அப்படி படுத்துட்டார். கொஞ்சம் என்னமோ உடம்பு இப்ப பரவாயில்ல அவருக்கு. உடனே அழகா உள்ள போனா நல்ல என்னமோ விதவிதமா நல்ல சமையல்லாம் பண்ணான். பண்ணி கொண்டு வந்தா ஒரு தட்டில் நல்ல ஆகாரம் எல்லாம் கொண்டு வந்து இவர் முன்னாடி வச்சார். வச்சுட்டு இந்த மாதிரி சாப்பிடுங்கோ அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லம்மா எனக்கு இவ்வளவுலாம் ஆகாரம்லாம் வேண்டாம், உடம்பு முடியல, ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் பரவாயில்ல. அவர் சொன்னா, இல்ல இல்ல நீங்க இவ்வளவு தூரம் வந்துருக்கீங்க, எங்காவது இருக்குமா நீங்க சாப்பிட்டுத்தான் ஆகணும், சாப்பிடலன்னா சரி வராது அப்படின்னா. அப்போ உள்ளுக்குள்ளே ஈனசர், ஐயோ பசிக்கிறதே, எனக்கு யாரா சாப்பாடு கொடுங்கோலேன்னு யாரோ கத்துறா. உடனே இவர் சொன்னார், எனக்கு ஒண்ணு பசி இல்லை, உள்ள யாரோ கத்துறார்கள் ரூம்ல இருந்து, அந்த அறைக்குள்ள இருக்கிற இந்த ஆகாரம் கொடுங்க, அவர் சாப்பிட்டாருன்னா சந்தோஷமா இருக்கும், பசிக்கிறவாளுக்கு தானே ஆகாரம். உடனே அவளுக்கு கோபம் வந்து நேரம் அந்த அறைக்குள்ள நுழைஞ்சா. எப்ப பார்த்தாலும் தின்னு தொலைச்சி என்ன சுகத்தை கண்ட, சும்மா கடன் ஒரு கத்து கத்தினான். திரும்ப நேர வெளியில வந்தான். உடனே அவர் சொன்னார், ஏமா அப்படி கோச்சிக்கிறாள், யாரோ உடம்பு முடியாம இருக்கிறா போல இருக்கு, அதுக்காக அப்படி கோச்சிக்கலாமா? உடனே அவர் சொன்ன, யாரோ இல்லை, எல்லாம் என் புருஷன் தான், தண்டம் நோய்வாய்ப்பட்டே கிடக்கிறான். கல்யாணம் பண்ணிட்ட நாள்ல இருந்து நான் ஒரு சுகப்பட்டதில்லை, சரீர சுகமும் கிடையாது, எந்த விதத்திலையும் ஒரு ஒத்தாசை கிடையாது. என்னமோ கழுத்துல ஒரு 3 முடிச்சு போட்டு தொலைச்சுட்டானே ஒழிய அவனால நான் படுற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏதோ வெளியில தான் சிரிச்சுட்டு இருக்கேன், உள்ளுக்குள்ள அழற அழுக எனக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லி ஓன்னு அழுதான். உடனே அவர் சொன்னார், மனசை வருந்தாதீங்கம்மா, ஏதோ ஒரு பிராரத்தம், பரவாயில்ல பகவானை நம்புங்கோ, அவருக்கு ஆகாரம் கொடுங்க, சரியாயிடும், நம்புங்க, பகவான் இருக்கா, எல்லாம் சரியா போயிடும், எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு இவரெல்லாம் சொன்னார். உடனே அவர் பார்த்தா, கண்ணத்தான் அப்படி தொடச்சுண்டா. இவர் ஒரு பார்வை பார்த்தா, இந்த பார்வை இவருக்கு என்னமோ பண்ண ஆரம்பிச்சுடுத்து. அவர் சொன்னா, வாஸ்தவம் தான், நீங்க சொல்றது நல்லதுதான், எனக்கு இன்னைக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு. இவர் கேட்டார், என்னம்மான்னா, இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் பெரிய சரீர சுகம் கிடைக்கல, உங்க உடம்ப பார்த்தோன்னே நான் தோத்து போயிட்டேன், நான் என் மனசை உங்களிடத்துல ஒப்படைச்சுட்டேன், அதனால இன்னைக்கு ராத்திரி நீங்க எனக்கு காம சுகம் தரணும்னு நேரடியா பட்டவர்தனமா சொல்லிட்டார். இவர் உடம்பெல்லாம் நடுங்கிறது, இப்படி கூட உலகத்துல இருப்பாளா, பயங்கரமா இருக்கேன்னு நடுங்கினம்மா, இப்படிலாம் பேசாதீங்கோ, ஒருவேளை என்னுடைய சரீரம் தான் உங்களுடைய எந்த மாதிரி புத்தி கோளாறுக்கு காரணம்னா நான் அந்த வீட்டை விட்டு இறங்கி போயிடுறேன், என்னால உங்களுக்கு சமம் வேண்டாம், அவருக்கும் சமம் வேண்டாம், இதெல்லாம் சரியில்லை, இது நியாயமும் இல்லை, அதனால அப்படின்னு அவரெல்லாம் சொன்னார். உடனே சொன்னா, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, என்னுடைய வருத்தத்தை புரிஞ்சு, என்னமோ இந்த பொய் வசனம் எல்லாம் சொல்லி நீலி கண்ணீர் வடிப்பார்கள், அதெல்லாம் வடிச்சாள்.
ஒரு என்னமோ சொன்ன அதெல்லாம் கிடையாது. அப்புறம் கோபத்தில் கத்த ஆரம்பிச்சு, அடி துஷ்ட, இவ்வளவு தூரம் சொல்லி தொலைணும், புத்தி கிடையாதா உனக்கு? என்ன நினைச்சுட்டு இருக்க மனசு? ஒரு தர்மம் கிடையாதா? ஒரு நியாயம் கிடையாதா? ஒரு பட்சி மிருக ஜாதிகளுக்கு கூட ஒரு வரமுறைக்கு உனக்கு ஒரு வரமுறை கிடையாதுன்னு திட்ட ஆரம்பிச்சுட்டா. உடனே அவள் பார்த்தா கோபம் வந்துடுத்து. ஓஹோ அப்படின்னு கத்தினா. நேர திரும்பி அந்த கணவன் இருக்க அறைக்குள்ள போனான். ஆன்னு கத்தினா. கொஞ்ச நேரத்தில் சப்தம் இல்லை. அப்புறம் வெளியில வந்தா. அப்பாடா அப்படின்னா. இவர் நடுங்கிறார். என்ன ஆச்சு அப்படின்னா, என் கணவன் உசிரோடு இருக்கான்னு தானே என் சரீரத்துக்கு சுகம் தரமாட்டேன்னு சொன்னேன். என் கணவனை நான் கொன்னு போட்டுட்டேன், இப்ப யாரும் தடை இல்லைன்னுட்டா. இவர் உடம்பு கிடுகிடு நடுங்கிறது. பாம்பை பார்த்தா கூட நடுங்க மாட்டார். பாம்பை பார்த்தா கூட நடுங்க மாட்டார். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை சொல்றார். பல இடங்கள்ல நம்ம சாணக்கியர்னாலே அவர் ஏதோ அரசியல் மட்டும்தான் பேசியிருக்காரு நினைச்சிருக்கோம், இல்லாட்டி அரசியல் ஏமாற்று தான் பண்ணியிருக்காரு நினைச்சிருக்கோம். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். இந்த சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது, ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம், நமக்கு ரெண்டுத்துல ஏதான ஒன்று தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுத்து. அந்த ரெண்டுல ஒன்று பாம்பு, இன்னொன்று மோசமான ஒரு மனுஷன். ரெண்டுத்துல ஏதான ஒன்று நீ தேர்ந்தெடுக்கணும்னா யோசனையே பண்ணாம பாம்பை தேர்ந்தெடுத்துடுன்ற. ஏன்னா அது கடிக்கும், அதோட உசுறு முடிஞ்சுடுது. ஆஹா, கெட்டவனோட இருந்து எப்படியாவது வாழ்ந்தலாம் ஆசைப்படாத, அதை விட நரக தண்டனை எதுவுமே கிடையாது. பாம்போட கூட நீ பாம்போடு ஒரு கூரையில கூட வாழ்ந்துடலாம். அதுக்கு என்னடா பயம்னு நம்ம அதை அடிச்சிருவோம்னு பயந்தா நம்ம கிட்ட சீறது கடிக்கிறது. அதுக்கு மேல அதுக்கு நம்ம மேல கோபம் வெறுப்பு பயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மனுஷர்கள் என்ன பண்ணுவான்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அதனால பாம்பா கெட்டவனான ஒரு தீர்வுக்கு வர வேண்டிய நிலைமை இருக்குன்னா நீ பாம்பை தேர்ந்தெடுத்துக்கோ, கெட்டவனை விட்டுடு. துஸ்ஸங்க சர்வதெய்வ தியாஜ்ய. நாரத மகர்ஷி கூட பக்தி சூத்திரத்தை சொல்லும் பொழுது துஸ்ஸங்கத்தை எப்படியாவது பொய் சொல்லியாவது விடு அப்படின்னு தான் சொல்றார். அந்த மாதிரி இவர் பார்த்தார், இவள் துஷ்டையா இருக்க, கணவனை கொண்டு போட்டு வந்து எனக்கு காமசுகம் கொடுன்னு அப்படியே அந்த சரீரத்துடைய அழகெல்லாம் காட்டார். நடுங்கினார். அப்பா பிரபு, இத்தனை நாள் நாஸ்திகனா இருந்த இந்த மாதிரி ஒரு தொந்தரவு வரல, இன்னைக்கு இது புதுசா வந்து தொலைச்சிருக்குன்னு பயந்து அடிச்சுட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்திண்டு வெளில ஓடி வராது. அடி துஷ்ட 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 மகா பாபின்னு கத்திண்டு ஓடி வராது. இவள் பார்த்த, ஆஹா, எல்லாருமே சரீரத்துக்கு வசப்படுறவர்கள் தானே. காமம்ன்றது உலகத்துல ஒரு பொதுவான தர்மம் தானே. காமத்துல தோது போக விஸ்வாமித்திர வரைக்கும் தோது போகிறவர் தானே. தன் பலத்தை நம்புகின்றவர்கள் காமத்துல தோத்து போவார்கள். பகவானுடைய குழந்தைகளா இருக்கிறவர்களை காமத்துல தோக்கடிக்க யாராலையுமே முடியாது. ரம்பையா இருக்கட்டும், மேனகையா இருக்கட்டும், ஊர்வசியா இருக்கட்டும், திலோத்தமையாகவே இருக்கட்டும், உலகத்திற்கு அத்தனையும் ஒன்னா சேர்த்த ஒரு ஸ்திரீயாவே இருக்கட்டும், இது ஒரு ஸ்திரீ சரீரம், அவ்வளவுதான் வேண்டே இருப்பா. அதுக்கு மேல மனசு ஒரு பெரிய பாதிப்பே வராது. கோபிகள் எங்கேயாவது கிருஷ்ணனை வந்து தன் அழகை காட்டி மயக்க முடிஞ்சதா? அவளுடைய பக்திக்கு தான் கிருஷ்ணன் வசப்பட்டானே ஒழிய அவளுடைய அழகு கொண்டு பகவான் வசப்படவே இல்லை. பக்தி எல்லாத காட்டிலும் பெருசு. அந்த மாதிரி ஒரு துஷ்ட துஷ்ட மகா பாபின்னு கத்திண்டு வெள்ள ஓடி வரார். அவள் பார்த்தா, ஆஹா, இவரை வெளியில விட்டோம்னா இஷ்டத்துக்கு எல்லாம் சொல்லிடுவார், என்ன கொலகாரி ஆக்கிடுவார்னு பயந்தா. அதுக்குள்ள எங்கேந்தோ ஓடி வந்தா. இவர் முன்னாடி வந்து ஒரு தள்ளு தள்ளாடி வள. அவர் திரும்பி வீட்டுக்குள்ள விழுந்தா. தலகுப்புற அவர் விழுந்தார். தள்ளின வேகம். உடனே அலங்கோலமா தன் சரீரத்தெல்லாம் அங்கங்க வஸ்திரங்கள் எல்லாம் கிழிச்சுண்டா, முடியெல்லாம் களைச்சுண்டா, அடிச்சுண்டு தெருவில் இறங்கி ஓடு. நான் என்ன சொல்லுவேன்னு அழுதா. கேட்கணுமா? ஸ்திரீகள் அழுதா கேட்கணுமா? உடனே கூட்டம் கட கட கடன்னு கூடிடும். உடனே எல்லாரும் கூடியாச்சு. என்ன ஆச்சு என்ன ஆச்சு? உடனே வாங்காத்து வாசல ஒரு திண்ணையில படுத்துட்டு இருந்தானே, பாத்தீங்களா? ஆமா பார்த்தோமே, எங்கேயோ ஜெகநாத கஷேத்திரம் போறோம், அவனே தான். நான் உள்ள கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ராத்திரி படுத்துக்குவாங்க, ஒரு பக்தனா இருக்கேன்னு எல்லா உதவியும் பண்ணா, என் கணவனையும் கொண்டுட்டு என்னை கற்பழிக்க முயற்சி பண்றான். அப்படியே மாத்திட்டா. பண்ணதெல்லாம் இவ. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் வந்துடுத்து. இவர் பார்த்தாரு. சரி, வெளில ஓடி வரார். வெளில ஓடி வரதை பார்த்தோன்னா கூட்டம் கூடிடுத்து. இந்த பெண்ணை தலை அடிச்சுன்னு அழுது அந்த உண்டு வசனங்கள் எல்லாம் சொல்லி கடகடன்னு அழுதுன்னு இருக்கா. இவர் பார்த்தார், இப்ப பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லாம் அவ ஊருக்காரா, இவர் வெளியூர்காரன். சத்தியம் எடுபடாது. சமயத்துல சத்தியத்துக்கு பலம் இருந்தாலும் தேமேன்னு இருக்கும். அது ஏன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணம் உண்டு. நமக்கு இதெல்லாம் புரிந்து கொள்ளவே முடியாது. அதான் சத்தியம். அது ஏன்லாம் தெரியாது. அது புஷ்பத்துக்குள்ள இருக்க மனம் மாதிரி. அது மொட்டா இருக்கும்போது வாசனை, மலம் துடுத்துனா வாசம் வரும். அது நம்மளா மலர வச்சோம்னா வாசம் வராது, தானா மலரணும். சத்தியத்துக்கு அந்த ஒரு பலம். ஆனா சத்தியத்துக்கு பல ரூபங்கள் உண்டு. நமக்கு அதை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இல்லை. ஒரு தாமரைப்பூ இருக்கு அப்படின்னா
நீங்க 10 திசையிலேருந்து பார்த்தோம்னா தாமரை 10 விதமா தெரியும். ஒரே தாமரை தான். கீழே 8 பக்கம் திசை இருக்கு. கீழேருந்து மேலே பார்க்கலாம், மேலேருந்து கீழே பார்க்கலாம். 8 திசைகள்லேருந்து பார்த்தோம்னா தாமரை தெரியும். ஆனால் ஒவ்வொரு பக்கத்துலேயும் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான பரிணாமம். அந்த மாதிரி சத்தியத்துக்கு பல பரிணாமங்கள் உண்டு. நீங்க பார்க்கறது மட்டும்தான் சத்தியம்னு நம்பாதீங்க. நல்லா கண்ணால் காண்பதும் போய் பெரியவா சொன்னார். நீங்க ஒரு பக்கத்துலேருந்து பார்க்கறது, இன்னொரு பக்கத்துலேருந்து பார்க்கணும், அந்த பக்கத்துலேருந்து பார்க்கணும், இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தான் சத்தியத்துடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியும். ஒன்றும் வேண்டாம், நம்ம யாராவது 2 பேர் நின்றுப்பாங்க, பேர் மாங்காய் தெரியுதுன்னு சொல்லுவோம். நம்ம பக்கத்தில் ஒட்டின்னு நிற்பா, தெரியலையே, உடனே சொல்ல என் இடத்துல நின்று இங்கேருந்து பாரு. அப்புறம் நம்ம இடத்துக்கு வந்து அங்கேயே பார்த்தா இப்போ தெரியறது. ஒரு அடி பக்கத்தில் நின்று பார்க்கும்பொழுதே தெரியலையா? அதான் சுவாமி நம்மால் அழகா சொன்னார், என் நெஞ்சினால் நோக்கி காணி. இந்த பக்தியை புரிஞ்சுக்கணும், பக்தி அனுபவிக்கணும். என் மனசுல நின்று, என் வயசுல நின்று, என் பாவத்துல நின்று பாரு, அப்ப புரியும் அப்படின்னா. அந்த மாதிரி அவர் பார்த்தார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திருடம். இவெல்லாம் ஒத்துக்கிறாளா இல்லையோ, கிருஷ்ணனுக்கு சத்தியம் தெரியுமே, ஜனங்களுக்கு சத்தியம் தெரியாது, பகவானுக்கு என்ன தெரியும், அவனே ஸ்வயம் சத்தியஸ்வரூபன் தானே. அதனால அவர் பார்த்தார், சத்தியம் ஜெயிக்கும், சத்தியமேவ ஜெயதே. சத்தியத்துக்கு நிறைய விளையாட்டு நடக்கும், சோதனை உண்டு. ஆனாலும் ஜெயிச்சே தீர். தோக்கடிக்கக்கூடிய சக்தி என்னைக்குமே யாருக்குமே கிடையாது. சனாதனமான ஹிந்து தர்மம் சத்தியம். அதனாலதான் போராட்டம் ஜாஸ்தி, அதனாலேயே தான் ஜெயிச்சுன்னு இருக்கு. இது போராட்டமும் ஜாஸ்தி, இதற்கு வெற்றியும் ஜாஸ்தி. இது தோத்ததே கிடையாது, தோக்கடிக்க முடியாது. இது சத்தியமான ஒரு தர்மம். எந்த காரணத்தை கொண்டும் யாராலையும் அசைக்க முடியாத ஒரே தர்மம் சனாதனமான ஹிந்து தர்மம்ன்றத நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அவர் பார்த்தார், ஒன்றும் சொல்லல. எல்லாரும் வந்து அவர் அடி அடி அடின்னு அடிச்சார்கள். அவர் கிருஷ்ணா 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 எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டார். அடி எல்லாம் வாங்கிட்டார். வாயெல்லாம் கிழிஞ்சு, ரத்தம் உடம்பெல்லாம் வஸ்திரம் எல்லாம் கிழிஞ்சு, அப்ப கூட பிரசன்னமா சிரிச்சுன்னு இருக்கார். உடனே உலகத்துல ஜனங்கள்லாம் பாத்தியா, அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் பாரு, இத்தனை அடி அடிச்சிருக்கோம், தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு கத்தினானா பாரு, என்ன திமிரு பார்த்து. இந்த மாதிரி மகா பாபிகள்லாம் விடக்கூடாதுன்னுட்டா. உடனே ஆமா ஆமான்னு இவ கத்தினா. உடனே ராஜ தர்பாருக்கு அழிச்சுட்டு போகலாம்னு சொல்லி ராஜ தர்பாருக்கு அழிச்சுட்டு போனான். இவள் ஏற்கனவே ஒரு மாதிரியான ஸ்திரீ, அவள் நடவடிக்கைகளை பார்த்தாலே தெரியறது. அவள் ராஜன் முதற்கொண்டு எல்லாரையும் தன் அழகுல வசப்படுத்தி வச்சிருக்கா. அந்த ஊர் ராஜனும் இவளுக்கு வசப்பட்டவன் தான். அழகா ராஜ தர்பாருக்கு அழிச்சுட்டு போனா. இவ எல்லாத்தையும் சொல்லி குலுங்கி 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 எல்லாம் அழுதா. ராஜா பார்த்தான்,